ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். தேவ பிள்ளைகளை, ஒருவேளை பலவிதமான தீங்குகளை, நஷ்டத்தை, கஷ்டத்தை, போராட்டத்தை, பிரச்சனைகளை, வேதனைகளை அனுபவிச்சு ஒருவேளை ஏன் ஆண்டவரே ஒய் லார்ட் அப்படின்னு நீங்கள் கேள்வியோடு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, பலவிதமான தீங்கள் நெருக்கப்பட்டிருக்கீங்களா? சோர்ந்து பார்க்காதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் அந்த 16வது வசனத்தில் இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். ஆமென். பாருங்க, ஒருவேளை ரொம்ப தீங்க பார்த்து கலங்கி கொண்டிருக்கீங்களா? இங்க சொல்றாரு, பயப்படாதே என்றும் உன் கைகளை தளர விடாத, சோர்ந்து போகாத. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மளை விலக்கி காக்கிறவரதா இருக்கிறார். சங்கீதம் 121:7 வாசிக்கிறல்லவா, கர்த்தருனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்துமாவை காப்பார் என்று. தேவப்பிள்ளையில, அவர் தீங்குக்கு நம்மளை விலக்கி காக்கிற தேவனா இருக்கிறார். வேதத்தில் அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 1 நாளாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்களேன், யாபேஸ் இப்படியே ஒரு ஜெபம் பண்றார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தீமைக்கு என்னை விலக்கி காத்தரலாண்டவரே. ஏன்னா நிறைய ஒரு தீங்க பார்த்துருக்கிறார். 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தா. பாருங்க, அப்படிப்பட்ட துக்கத்தோடு பெற்ற எடுத்த அந்த யாபேஸ் வாழ்க்கை, தீங்கு நிறைந்த வாழ்க்கை. அவன் ஜெபம் பண்ணும்போது தீங்குக்கு என்னை விலக்கி காத்தரலும் போது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினாராம். அதே 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், யாபேஸ் தன் சகோதரை காட்டிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, எந்த தீங்கு உங்களை பயமுறுத்திட்டு இருக்கு, எந்த தீங்கை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் நீங்கள் சொல்கிறாரு, இனி தீங்கை காணாதிருப்பார். அது எப்படிப்பட்ட மனுஷரால் வர தீங்காக இருக்கலாம், பிசாசினால் வர தீங்காக இருக்கலாம், ஒருவேளை வியாதிகளால் வர தீங்காக இருக்கலாம். பயப்படாதீங்க, உங்கள் கைகளை தளர விடாதீங்க. எல்லா தீங்குக்கும் அவர் உங்களை விலக்கி பாதுகாப்பார், அவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். யாபேசை ஆசீர்வதித்த கர்த்தர், கனம் பெற்றும்படி செய்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ண உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. அன்றே, இனி தீங்கை காணாது இருப்பா என்று வாக்கு பண்ண கர்த்தர். அன்றவரே, யார் யார் என்னென்ன தீங்கை பார்த்து சோர்ந்து போய் தளர்ந்து போயிருப்பாங்கன்னா, அப்பா, யாபேசை கனப்படுத்தி ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னைக்கு இந்த பிள்ளைகளை கனப்படுத்துங்க, பாதுகாத்துக்கணும், ஆசீர்வதிக்கும்படி ஆச்சரிக்கிறோம். தீங்கை நீ தொடாதபடிக்கு அன்றே தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்படி ஆச்சரிக்கிறோம். தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுங்க, ஆசீர்வதியும் பொறுப்படுத்துக்கணும். இயேசுவின் மூலம் மக்களும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை தீமைக்கு விலக்கி காப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ. பயப்படாதே சிறு மந்தையே, பாதுகாப்பேன் நானே. பயப்படாதே சிறு மந்தையே, பாதுகாப்பேன் நானே. உன்னை நான் எப்படி மறப்பேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன். உன்னை நான் எப்படி மறப்பேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன். தாயின் கருவில் தோன்றும் முன்னே உன்னை எனக்கு தெரிந்து கொண்டேனே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே உன்னை எனக்கு தெரிந்து கொண்டேன்.